சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணுவோன்னா வாழ்விலும் சாவிலும் 2 பேரும் இணைந்தே இருப்போம் அப்படின்னா நம்ம பேசிட்டு ஒரு நோய்களுக்காக ஒரு பொண்ணை வெளியேற்றிடக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இல்லை அங்கே ஏதோ சரியில்லை போல இருக்குது, யாரோ ஒருத்தர் வராங்க வீட்டுக்கு, டக்குன்னு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டார் சார். இங்கே பார்த்தா சோஃபாவில் ஒரு நபர் உட்காந்துருக்காரு, ஒரு சினிமாக்கார். பார்க்குற போது இந்த தடவை ஒரு இஸ்லாமிய பையனோட அவளுக்கு கனெக்ஷன் ஏற்பட்டுள்ளது. இவனுக்கு மனசே தாங்கலை சார், வெடிச்சு குமரி அழுதுட்டோம். எத்தனை அதிர்ச்சி தான் தாங்க வரும். நீங்கள் மாதக்கணக்கில் விட்டுட்டு போயிடுவேன், அவளுக்கும் ஆசை இருக்காதா? இந்த வயசில் இந்த பருவத்துக்கான ஆசையெல்லாம் இருக்காதா? பருவத்துக்கான ஆசை இருந்தால் நீங்கள் கொண்டு வந்து பொண்ணை எங்கிட்ட விடுங்க. எதுக்கு இந்த ஆள் வரான் இந்த ஆள் வரான், எதுக்கு நீ அதெல்லாம் நீ ஆளுகளை எல்லாம் வைக்கிற அப்படின்னு ஃபோன் பண்ணும் போதெல்லாம் திட்டுவார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சத்தமே காணும். இப்போ பார்த்தா 3வது அஃபேர். இவனுடைய ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டோடவே இந்த அஃபேர். எனக்கு நிரந்தர ஜீவனாம்சம் கொடுக்கணும். ஒழுக்கமான பெண்ணுக்கு தான் நிரந்தர ஜீவனாம்சம். மேடம் அது நடத்த தவிர்ச்சோ இல்லையோ, அதுக்கு உடம்பு சரியில்லை மேடம், நான் காசு கொடுக்கலன்னா அது செத்து போயிடும் மேடம். அது இதுக்கு நடுவில் போய் கிண்டியில் புகார் கொடுத்துட்டாப்பா இவன் மேலே. அவங்க கொடுத்துட்டாங்க சார். இன்னும் கால் வருது காலையில் அந்த தம்பிக்கு. என்னடா நீ எடுத்தா அப்பா ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு. சமணங்கால் போட்டு அழகாக உட்காந்துட்டாங்க சார் அந்த வீட்டை விட்டு. வெளியே போக மாட்டேன், வீட்டை என் பேரில் மாற்றி கொடு, அவன் இங்கே தானே வந்து ஆகணும் பார்த்து. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். வழக்கு எண்ணுக்கு வரவேற்கிறோம். வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் நம்முடன் இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மேடம் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா பிருத்திவி? மேடம் வெயில் தான் நல்லா இருக்க விட மாட்டேங்குது. வெயில் அவ்வளோதான், இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு நம்மளை படுத்தி எடுத்துரும். அதுவும் 10ஆவதுக்கு வேற எலெக்ஷன் வேறப்பா. எப்படி அலையிறீங்க நீங்கள்? முடியல மேம், டயர்ட் ஆயிடுச்சு. மேடம் இந்த வாரம் எந்த மாதிரியான வழக்கு? இந்த தடவை டான் சுதர்சன் அப்படிங்கிற ஒருத்தருடைய வழக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். இது 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு வழக்கு. இவங்க பேர்லேயே தெரிஞ்சிருப்பீங்க, இவங்க கிறித்துவ மதத்தை சார்ந்தவர்கள். அதனால் இவங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்து அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே இந்த கோடம்பாக்கத்தில் ஃபாத்திமா சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அங்கே தான் வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. சரி, ஒரு பொண்ணு வேணும் எனக்கு கல்யாணத்துக்கு, அவ்வளோதான். அப்பா அம்மா பார்த்தாங்க, நல்ல பொண்ணாக தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் ஒரே பையன், என்னுடைய அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிற பொண்ணாக எனக்கு வேணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ரிலையன்ஸ் ஆயில் கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருந்தார். ஸோ மும்பையில் வேலை செய்கிறவர் இங்கே கல்யாணம் பண்ணினார். பண்ணிவிட்டு ஒரு வாரம் 10 நாள் எல்லாம் சொந்த மந்தம் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு தென் 2 பேருமா சேர்ந்து மும்பைக்கு போனாங்க. போய் வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு தானே எல்லா மனிதர்களும் எதிர்பார்ப்பாங்க. அப்படி தான் இவரும் எதிர்பார்த்தாரு. சரி, வந்திருக்கிற பொண்ணை நல்லபடியாக நம்ம வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி அவளையும் நல்லா 4 இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது. மும்பையில் இதை பாரு, இது தான் ஜுஹு பீச்சு, இங்கே தான் நல்லாயிருக்கும், இது நெக்லஸ் மாதிரி இருக்கும் பீச்சே பார்த்தா, அப்படி இப்படிலாம் எல்லாம் சொல்கிறாரு, போய் காட்டுறாரு எல்லாம். ஆனால் அடுத்து ஒரு 2-3 நாளைக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வலிப்பு வந்துடுது. எபிலெப்டிக் அட்டாக்டுன்னு சொல்லுவோம் நம்ம அதை. ஸோ அந்த வலிப்பு வந்தோடனே என்ன பண்ணுறாரு, இவருக்கு பயம் வந்துடுது. ஐயோ என்ன ஆச்சு ஏதுன்னு உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டரை போய் வர சொல்லி பார்க்க சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 2 நாள். சரி, 2 நாள் முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறமா நல்லா தான் இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் 3rd டே 4th டேயில் ஷி வாஸ் ஓகே. சரி, சந்தோஷமாக மறுபடியும் சரி இது 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 இனிமேல் தொடராது தானே அப்படின்னு நினைக்கிறா. அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு இதான் முதல் தடவை வந்திருக்குது அப்படின்னு அவள் சொல்கிறான். பட் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கிற பொழுது மறுபடியும் இது மாதிரி ஒரு அட்டாக் வருது அவளுக்கு. அப்போ அவனுக்கு 2ஆவது தடவைங்கும் போது சந்தேகம் வருது. உண்மையை சொல்லு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு. இல்லைங்க, நான் எப்போவுமே இந்த மாதிரினா நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பார்ப்பேன். அப்போது உனக்கு ஏற்கனவே இது விஷயம் தெரியுமா உனக்கு? இல்லை, ஒரு தடவை வந்திருக்கு, அப்போ என்னை அப்போலோக்கு தான் அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. சரி, எனக்கு மனசுக்குள்ளார ஒரு சந்தேகம் வந்துடுது, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நேராக அந்த பொண்ணை அழைச்சிட்டு இங்கே வந்துடுறாரு. எங்கள் சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னைக்கு அவங்க அப்பா அம்மாக்கிட்ட எல்லாம் கேட்குறாரு. இல்லைங்க, எப்போவாவது ஒரு தடவை தான் வரும், அப்போவும் வராது, எல்லா நேரத்துலையும் எல்லாம் வராது, ஷீ இஸ் வெரி நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க.
பட் இதுக்குள்ளே 2 தடவை அட்டாக் ஆகிருக்கு. இன்னொரு தடவை வந்து நான் ஒரு வேளை வெளியூருக்கு ஏதாவது பயணம்னு போய் இந்த பொண்ணு தனியாக தவிச்சிட்டா என்ன பண்ணுறது, அதனால் இட் இஸ் பெட்டர் டு see a டாக்டர் அப்படின்னு நினைக்கிறார். சரி, அப்போ அவர் தான் சொல்லியிருக்காளே அப்போலோ ஹாஸ்பிட்டல்னு. உங்களுக்கு தெரியுமே, நந்தனத்தில் ஒரு கேன்சர் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அப்போலோ. அது ஸோ அதில் கொண்டு போய் சேர்த்த போது தான் அவருக்கு தெரிய வருது, இந்த பொண்ணுக்கு இது ஃபஸ்ட்டு டைமும் செகண்ட் டைம் மட்டும் கிடையாது, இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த நோய் இருந்திருக்கு. நம்ம ஊர்லையெல்லாம் காக்காவலி பூம்பாங்க, அது ஒரு சாதாரணமான விஷயம். கால் கை இழுத்து கொள்வதை தான் அப்படி சொல்கிறது. ஸோ இவனுக்கு அங்கே போய் கேட்டதுக்கப்புறமே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா அது, எவ்வளோ நாளாக இங்கே வந்து பார்க்குறாங்க என்னென்ன மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது, நான் அவளை வந்து ஒன்றும் பண்ணிட போகிறதில்ல, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் கடைசி வரைக்கும் வந்து சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணுவேன்னா வாழ்விலும் வந்து சாவிலும் 2 பேரும் இணைந்தே இருப்போம் அப்படின்லாம் நம்ம பேசிட்டு ஒரு நோய்ங்கிறதுக்காக ஒரு பொண்ணை வந்து வெளியேற்றிடக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. டாக்டர்கிட்ட சொல்கிறார், இதுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல டாக்டர், நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. சரி, ஒன்றும் இல்லை, நீங்கள் கீமோலாம் கொடுக்க வேண்டியிருக்கும், மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறதெல்லாம் அவர் சாப்பிடணும், இதெல்லாம் பண்ணினா சரியாக போயிடும். சரி, 1 வாரம் ஹாஸ்பிட்டல்லையே இருந்து பார்த்துட்டு திரும்ப நான் ஊருக்கு போகணும், நான் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகட்டுமா ஒய்ஃபை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் கொஞ்சம் கீமோ அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கு, லெட்டர் வெயிட் ஹியர். கண்டினியூஸாக அந்த பீரியட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 1 வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவைன்னு. அப்போ அந்த மாதிரி அவங்க கொடுத்து முடிக்கட்டும், சும்மா ஒரு 4-5 போட்டால் போதும், சரியாயிடும், இந்த கீமோதெரப்பி பண்ணினா சரியாயிடும். ஸோ வித் அ ஃபாண்ட் ஹோப் தட் இதிலேருந்து ரெக்கவர் ஆகி தான் ஒய்ஃப் வந்துடுவா அப்படிங்கிற நம்பிக்கையோடு இவர் மறுபடியும் மும்பைக்கு போகிறார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அடிக்கடி பணம் கேட்டு அவங்க அப்பா கூப்பிட்றாரு, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், ஸ்கேனுக்கு கூட்டிகிட்டு போகணும், இன்றைக்கி கீமோக்கு கூட்டிகிட்டு போகணும், என்னென்ன உண்டு அதெல்லாம் சொல்லி நீங்கள் பணம் அனுப்புங்க. ஸோ லாஸ்ட் டைம் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அவர் வைத்தியம் பார்க்கும்போதே 1.5 லட்சத்துக்கு பக்கமாக கட்டி, அதாவது நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ அதை கட்டி தான் வைத்தியம் பார்த்துருக்காரு. அப்போ என்ன இன்னி ஸ்கேன் தேவையில்லையே, ஜஸ்ட் இது தானே சொன்னாங்க மாமா, இல்லை நீங்கள் கொடுக்க போகிறீங்களா இல்லையா, இல்லைனா நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். போலீஸில் போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, என் பொண்ணு வந்து சாகிற மாதிரி கிடக்குறா, ஆனால் இவன் பணம் கொடுக்காம கொல்றதுக்கு பார்க்குறான்னு நான் சொல்லுவேன். மாமா இதெல்லாம் அநியாயம், நீங்கள் பைபிள் மேலே கை வச்சு சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் பேசுகிறது சரியில்லை மாமா. இருந்தாலும் என்ன பண்ணி தொலைகிறது, மாமாவா போயிட்டாரே மாமனார். ஸோ அவருக்கு அப்போது பணமும் கொடுக்குறாரு. ஸோ இதுக்கு நடுவில் சரி ஒய்ஃப் அங்கே இருக்கான்னு சொல்லி இதில் இருந்தெல்லாம் மறக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலையில் மூழ்கி போயிடுறது அப்படின்னு நினச்சிட்டு அவர் வேலையை பார்க்குற பொழுது தான் வந்து கேள்விப்படுறாரு, இல்லை அங்கே ஏதோ சரியில்லை போல் இருக்குது, யாரோ ஒருத்தர் வராங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டார் சார். இங்கே வந்து பார்த்தா சோஃபாவில் ஒரு நபர் உட்காந்துருக்காரு, ஒரு சினிமாக்காரர். அப்புறம் என்னம்மா என்ன இதெல்லாம் அப்படின்னு. இல்லை அவன் என்னோடய கிளாஸ்மேட்டு, என்னோட படித்தான், அவன் சினிமாவுக்கு போயிட்டான், நான் இப்படி வந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறான். ஸோ இவன் பேசி பார்க்குறான் ரொம்ப டீசெண்டாக, எல்லாரும் சந்தேகப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருந்துட்டு, வாங்க எல்லோரும் டின்னர் சாப்பிட போகலாம் அப்படின்னு டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறான், சாப்பிட்றாருன்னா. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நல்லா இருக்கியா என்ன ஏது போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கேட்டுட்டு டாக்டர்கிட்ட இன்னும் கண்டினியூ பண்ணும்போது, இது வரைக்கும் 9 கீமோ கொடுத்தாங்க, இது போகாது, மினிமம் 30யாவது கொடுத்தா தான் அவங்க அதிலிருந்து ரெக்கவர் ஆகி வர முடியும் அப்படிங்கிறாங்க. டாக்டர் சொல்லும்போது இவர் என்ன சொல்லுவார், கேரி ஆன் டாக்டர், வாட் எவர் இட் இஸ் ஐ வில் பே ஃபார் இட்னு சொல்லிவிட்டு, அம்மா ஜாக்கிரதையாரு, யார்கிட்ட பழகுனாலும் அளவாக பழகு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்பா அம்மாவை வந்து நீ பார்த்துப்பேன்னு தான் நான் சொல்லி கல்யாணம் பண்ணினேன், இப்போ உன்னை பார்த்துக்கிறதுக்கே உனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிவிட்டு இவர் போய்டுறாரு. அப்புறம் தான் விஷயம் சொல்கிறாங்க, அந்த பையனோட இவளுக்கு இல்லீகலாக கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு தெரியும். ரொம்ப வருத்தப்படுறாரு. நான் வந்து சம்பாதிச்சு இவ்வளவு தெரிஞ்சும் கூட அவளை விரட்டாமல், நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வந்து பைபிள் மேலே ஆணையிட்டு நம்ம திருமணம் செஞ்சோமோ அந்த மாதிரி நம்முடைய ஒய்ஃபை நல்லபடியாக வச்சுக்கணும்னு பார்த்தா இவ இப்படியெல்லாம் பண்ணுறாளே. அவருக்கும் கொஞ்சம் கோபம் வருது. வீட்டுக்கு வந்து பேசுகிறார், மாமனாரை கூப்பிட்டு வச்சு பேசுகிறார், நீங்கள் செய்கிறது பாருங்கள், இது சரியாக சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு. இல்லை நான் கண்டித்து வைக்கிறேன் மாப்பிள்ளை. யார் சொன்னா உங்ககிட்ட, யார் உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்களா அப்படின்ட்டு. எங்கள் அப்பா அம்மா எல்லாம் ஒன்று சொல்ல, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்களா, இதெல்லாம் என்ன வேலை மாமா
அப்படின்னா அவனையே கல்யாணம் பண்ணிட்டு போக சொல்லுங்கள், அவனையே பணம் கட்ட சொல்லுங்கள், இதுக்கு நான் போயிடுவேன். மாப்பிள்ளை இந்த மாதிரி மிரட்டினீங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேராக போயிடுவேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்புறம் போனதுக்கப்புறம் எனக்கு 1 லட்சம் கொடுங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டியது இருக்குது, அதுக்கு வேண்டியது இருக்குது. கொடுக்க மாட்டேன்னு சொன்னோடனே நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. சார், என் பொண்ணு வந்து இந்த மாதிரி இருக்குது, இவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான், இவர் மிரட்டி திட்டினதுனால தான் அவளுக்கு காக்கா வலிப்பே வந்துச்சு, அதனால் வந்து இதெல்லாம் சொன்ன உடனே நம்ம ஆளுக்கு தான் போலீஸில் உடனே வந்து ஆஹா பெண்ணுக்காக. உங்களுக்கு தெரியும் 20 வருஷத்துக்கு முன்னாடினா அப்போல்லாம் வந்து புதுசாக ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்த அந்த காலம் இல்லையா, 28 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பெண்களுக்குன்னு உடனே உரிமைக்காக பேசுகிறோம் அப்படின்னா சார், நீ அவசரமாக ஒரு 1 லட்ச ரூபாயை அனுப்பிட்டு அப்புறம் அது என்ன பண்ணிடுறான் புத்திசாலித்தனமாக இந்த தடவை பேங்க் ட்ரான்சாக்ஷனில் அனுப்பி விட்டுறான். ஸோ ஆதாரம் இருக்குது. அப்போ இல்லைம்மா அதை பாருங்கள், அது கூட நான் அனுப்பியிருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை போய் மிரட்ட ஆரம்பித்தாங்க. உன் பையன் சரியில்லை, கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சுல்ல, ஒரு வீடு வாங்கி வச்சுருக்கலாம்ல என் பொண்ணுக்கு, அவள் என்ன தினம் சட்டையை தூக்கிட்டீங்க, அது போவாளா என்ன அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு. இந்த பாருங்கள், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, பையனையே உங்ககிட்ட ஒப்படைச்ச மாதிரி கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் தான் இன்றைக்கி அனாதையாட்ட இருக்கிறோம், அதனால் முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்ககிட்ட கேட்டவுடனே எங்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை மாமா, நான் இப்போ தான் நான் வேலைக்கு போயிருக்கேன், அதுலேயே ட்ரீட்மெண்ட்டுக்கே இவ்வளவு செலவாகிருக்கு, உங்களுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்தால் எவ்வளவுன்னு தெரியும்ல, எம்ஆர்ஐ எடுத்தால் என்னன்னு தெரியும்ல, அவ்வளவு செலவு பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு. அப்படின்னா கொஞ்சம் நகையாவது வாங்கி கொடுங்க, அவளே ட்ரீட்மெண்ட்டுக்கு அவளுக்கு நகை இல்லைன்னு யார் எழுத, எதுக்கு இல்லாததெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இவர் ஐயோ இது ஏதோ பிரச்சனை தான் ஆக்குறாங்க இவங்க, அதனால் இனி நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு திரும்பவும் அவர் போயிடுறார். இப்போ செகண்ட் டைம் அந்த 2 months 3 months அந்த பீரியட் இருக்கும் பாருங்கள். அப்படி இருக்கும்போது அவங்க கம்பெனியில் கேட்குறாங்க, ஏன்பா முன்ன மாதிரி நீ இல்லை சுறுசுறுப்பா, அடிக்கடி எதையோ வெறிச்சு பார்த்த மாதிரி இருக்க, என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சமாளிக்கலான்னு. இவன் எதைன்னு சொல்லுவான், உடம்பு சரியில்லாத சொல்லுவானா அல்லது தவறான நடவடிக்கைன்னு சொல்லுவானா, இல்லை சார் கொஞ்சம் மனசு சரியில்லை, அவளுக்கும் கொஞ்சம் சரியாகணும், நான் அதனால தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் வேணால் ஒரு 10 நாள் லீவ் எடுத்துகிட்டு போங்களேன், நான் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸில் மேனேஜர் சொல்கிறாங்க. சரி எதுக்கும் போய் தான் பார்ப்போமே, ஒருவேளை ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு பார்ப்போமே அப்படின்னு நேராக வந்து பார்க்குற போது இந்த தடவை ஒரு இஸ்லாமிய பையனோட அவளுக்கு கனெக்ஷன் ஏற்பட்டுடும். இவனுக்கு மனசே தாங்கலை சார், வெடிச்சு குமரி அழுதுடுறான். எத்தனை அதிர்ச்சி தான் தாங்க வரும். உண்மையில் யாருக்கானாலும் அது ஆண் பெண்ணுக்கு செஞ்சாலும் பெண் ஆணுக்கு செஞ்சாலும் தப்பு தானுங்களே. ஸோ இவன் ரொம்ப கோபத்தில் சத்தம் போட்டவுடனே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வந்துட்டு என்ன நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க, நீங்கள் மாதக்கணக்கில் விட்டுட்டு போயிடுவேன், அவளுக்கும் ஆசை இருக்காதா, இந்த வயசில் இந்த பருவத்துக்கான ஆசையெல்லாம் இருக்காதா, பருவத்துக்கான ஆசை இருந்தால் நீங்கள் கொண்டு வந்து பொண்ணை எங்கிட்ட விடுங்க, இல்லை நான் வேலையை சேஞ்ச் பண்ணிட்டு வர முடியுமான்னு நான் பார்க்குறேன், அதை விட்டு இது என்ன பொழப்பு, இதெல்லாம் நீங்கள் பேசலாமா மாமி, நீங்கள் பேசக்கூடாது பாருங்கள் அப்படின்னு. அப்புறம் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனும் போயிட்டு வந்தாச்சா, இது ஒன்று இதெல்லாம் விட்டுட்டு மரியாதையாக வாழ்கிறதா இருந்தால் நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி, இல்லைன்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்க்குறான். இவனுடைய மனசு ரொம்ப பாதிச்சிருது சார். நோய் ஒரு பக்கம், அதுக்கான செலவு ஒரு பக்கம், அத்தனையும் தாண்டி எல்லை மீறி நடந்து கொள்கிற ஒரு பெண்ணின் தவறான நடவடிக்கைகள். ஸோ இந்த 3 நாளையும் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஊர்லேயே எனக்கு இருக்க பிடிக்கலை, அதனால் நான் போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வேலைக்கு தேடுறாரு. ஆயில் கம்பெனி வேலையில் நைஜீரியாவில் அவருக்கு வேலை கிடைக்கிது. ஸோ அவர் நைஜீரியாவுக்கு நான் போகிறேன், இல்லை நானும் தான் வருவேன். ஐயோ அங்கே மெடிக்கல் வசதியே கிடையாது, நைஜீரியா வந்து ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதனால் அங்கெல்லாம் பார்க்க முடியாது, நீ இங்கேயே இரு, உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன். சரி உனக்கு என்ன சம்பளம், நீ முதல்ல அதை சொல்லு. அதையே உங்ககிட்ட சொல்லணும், நான் தானே உன் ஒய்ஃபு, நீ சொல்லு, உனக்கு சொல்ல வேணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இவங்க அப்பா உள்ளே வந்துட்டு என்ன சொல்கிறாரு, நீ பொண்ணு பேரில் ஒரு வீடு வாங்கி கொடு, நீ வீடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவளும் இங்கேயே நிம்மதியாக இருப்பா, எத்தனை வீட்டுக்கு போக முடியும். இப்போ சொல்கிறேன், சரி நான் போய் எங்கள் செட்டில் ஆகிட்டு கொஞ்சம் பணம் வந்ததுன்னா நான் பேங்க்கில் லோன் போட்டு நான் ஒரு வீடு வாங்கி தரேன், இவளையும் ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்து இந்த பொண்ணை பார்க்குறதுக்காக ஏதாவது வேணும்னா தேவை அப்படின்னா பணம் கொடுக்கணுமா இல்லையா, இவர் அங்கே போயிடுறாரு. அதனால் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தரை கூப்பிட்டு, பாபின்னு ஒருத்தர், அவரை கூப்பிட்டு நீ வந்து அவளை எப்பாவது பணம் கேட்கும்போது நீ கொடுத்துட்டு ஒரு வார்த்தை எனக்கு சொல்லு, நான் அதை அனுப்பிடுறேன், அவசர தேவைக்கு, ஏன்னா நான் பணம் ஒட்டு மொத்தமாக கொடுத்தா முழுசாக எங்கே போகுதுன்னே எனக்கு தெரியல, கொஞ்சம் பார்த்துக்கடா, நீயாவது வந்து பார்த்துட்டு போ, என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு.
ஸோ இவர் வந்து தனக்கான ஒரு மனிதனை நியமித்து போய் பார்க்கணும். ஆரம்பத்தில் இந்த பொண்ணுக்கு அவனை பிடிக்கல. எதுக்கு இந்த ஆள் வரான், இந்த ஆள் வரான், எதுக்கு நீ அதெல்லாம் நீ ஆளுகளை எல்லாம் வைக்கிற அப்படின்னு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் திட்டுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு சத்தமே காணும். இப்போ பார்த்தா 3வது அஃபேர். இவனுடைய ஃப்ரெண்டுக்கோ அந்த ஃப்ரெண்டோடவே இந்த அஃபேர். ஸோ இவன் முடிவு பண்ணிட்டான், இது திருந்தவே திருந்தாது. நீ என்ன பண்ணுவ? வீடு என் பேரில் தான் இருக்குது, நான் திரும்பி இந்தியா வரமாட்டேன். ஒன்று எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. நீ டிவோர்ஸ் கொடுத்தா நான் கொடுத்துடணுமா? அப்போ என்னுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு மற்ற செலவுக்கெல்லாம் யார் பண்ணுவா? நீ எனக்கு பணம் கொடு, நீ இவ்வளோ லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லு. எனக்கு வந்து நிரந்தர ஜீவனாம்சம் கொடுக்கணும். ஒழுக்கமான பெண்ணுக்கு தான் நிரந்தர ஜீவனாம்சம். அவர் என்கிட்ட அப்போ வந்தாச்சு. அப்போ நான் சொல்கிறேன் வந்து நடத்தை தவறிய பெண்ணுக்கு கொடுப்பது கிடையாது, அதனால் நம்ம அப்படி கூட கிரவுண்ட் எடுக்கலாம். மேடம் அது நடத்த தவிர்ச்சோ இல்லையோ, அதுக்கு உடம்பு சரியில்லை மேடம், நான் காசு கொடுக்கலன்னா அது செத்து போய்டும் மேடம், அது எனக்கு அந்த பாவம் வேண்டாம் மேடம். ரொம்ப நல்ல குணம் உங்களுக்கு, நீங்கள் அப்படியே கீப் இட் அப், சரியா? ஆனால் என்ன பண்ணுறது, கேஸை நாங்கள் போடணும். இதுக்கு நடுவில் போய் கிண்டியில் புகார் கொடுத்துட்டாப்பா இவன் மேலே. அவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. முதல்ல வேற ஒரு இடத்துல, இப்போ கிண்டியில் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த புகாரை கேட்ட உடனே இவங்க அப்பா அம்மாவை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராங்க போலீஸார். ஐயோ அந்த ஆளுக்கு, அவருக்கு பெரியவருக்கு வந்து 70 வயசு இருக்கும், அந்த அம்மாவுக்கு ஒரு 60-62 வயசு இருக்கும். 2 பேரையும் ஸ்டேஷனில் கூட்டு அந்த ஆள் கை காலெல்லாம் நடுங்கி, பெரியவருக்கு என்னோட ஆஃபீஸில் ஜூனியராக இருந்த பையனை தான் வச்சு கூட அனுப்பின அந்த தம்பி அட்வொகேட்டை. அவர் போனால் அவர் நடுங்கு பதறாரு, வேட்டையோடு ஒன்றுக்கு போயிட்டார். ஏன்னா அவங்க குடும்பத்தில் இதெல்லாம் நடந்ததே கிடையாது. ஒரு பிள்ளைய பெற்று அவ்வளோ இதாக பிரியமாக வளர்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஆகிடுச்சேன்னு அவர் ஏன் நடுக்கும். அப்புறம் அவங்க நிலைமையை பார்க்குறாங்க, போலீஸ்காரரும் அவங்க எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, சொல்கிறாங்க இதுதான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. சரி அடுத்த விசாரணைக்கு வாங்க அப்படின்னு. இன்னொரு விசாரணைக்குங்களா அப்படிங்கிறாரு. போகும்போதே அப்படி சொல்லும்போதே அவருக்கு எதுவோ மாதிரி ஆகிடுது. சரின்னு அவர் என்ன பண்ணுறாரு, வெளியே கூட்டிகிட்டு இவர் கொண்டு வந்து அவங்க வீட்டில் விட்டுட்டு, பயப்படாமல் இருங்க, உங்களுக்கு சாப்பிட நான் வாங்கிட்டு வந்து தரேன், கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் காலையில் கூட வந்துடுறேன், 8 மணிக்கு கூட வந்துடுறேன். சரின்னு கால் வருது காலையில் அந்த தம்பிக்கு. என்னடா நீ எடுத்தா, அப்பா ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு அப்படி. ஸோ அதுதான் லாஸ்ட் நெயில் ஆன் தி காஃபின் அடிச்சு. அவ்வளோதான், இனி இதுக்கு மேலே கிடையவே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த பையன் அங்கேருந்து வரார். வந்து கொள்ளி வைக்கிறதெல்லாம் இருக்கே, சாரி கிறிஸ்டியன் இல்லை இது, கொள்ளி வைக்கிறதுல அதில் அசடங்கு இதெல்லாம் செய்வாங்க, அதனால் வந்து ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராப்பில் எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் என்னன்னா இவனை வெளியே விடக்கூடாதுன்னு பிடிச்சிடுறாங்கப்பா இவங்க. இந்த பொண்ணு எப்படியாவது இவரை தீர்த்து கட்டணும் அப்படின்னு முடிவு. ஏன்னா அப்போ இவர் வாங்கி வச்சுக்கிற வீட்டுக்கு யார் சொந்தக்காரராக இருப்பாங்க? மனைவி தான் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால் அதெல்லாம் பண்ணலான்னு வந்த உடனே இவர் பார்த்துட்டாரு. 2 நாள் செய்ய வேண்டியது காரியத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் அடுத்த ஃப்ளைட்டில் கிடச்சதில் காசை கொட்டி நேராக கிளம்பி போயிடுறாரு. போயிட்டு கேஸ் போடணும். இப்போ கேஸ் போடுறதுக்கு எங்ககிட்ட வந்திருந்தார். அதனால் நாங்கள் என்ன பண்ணினோம், இந்த கல்யாணம் டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். இவர் வந்த 2-3 நாள்லையே நாங்கள் அதை பார்த்து பேசினோம். எங்கள் ஜூனியர்லாம் அனுப்பினோம் பாருங்கள். அந்த டைமில் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் போட்டுட்டு நம்பர் ஆனவுடனே நீங்கள் கிளம்புங்க, அப்புறம் என்ன வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் கிளம்புங்க. ஸோ அவர் கிளம்பி போயிட்டார். அப்புறம் நோட்டீஸ் போன உடனே ஒரே தகராறு. அவங்க அம்மா வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு வராங்க. பட் அந்த டைமில் நாங்கள் ஏற்கனவே எப்போ நோட்டீஸ் வரும்னு தகவல் சொன்னதுனால அந்த அம்மாவுடைய சிஸ்டர் ஒருத்தர் ஊர்லேருந்து வந்து கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு நோட்டீஸ் வந்தாச்சு. இந்த பொண்ணு நான் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு நல்ல சம்பளங்கால் போட்டு அழகாக உட்காந்துட்டாங்க சார். அந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன், வீட்டை என் பேரில் மாற்றி கொடு, அவன் இங்கே தானே வந்து ஆகணும் பார்த்துக்கிறேன். அவளுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு வக்கீல் வந்தாங்க பாருங்க. அட கொஞ்சம் நஞ்சத்தை கஷ்டம் இல்லை இந்த கேஸில். அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க சார். அவன் என்ன சொல்கிறான், நம்மளுடைய கிளையண்ட்டு நம்ம டான் சொல்கிறாப்புல, மேடம் எனக்கு வீடே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் அவளுக்கு கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி எங்கள் அப்பா செத்ததுக்கு மெயின் ரீசன் யாருன்னா அவங்க வீடு தான், அதனால் நான் கொடுக்க மாட்டேன். தம்பி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, வீடு கொடுக்க மாட்டேன்னு கூட நீங்கள் சொல்லலாம், ஆனால் அந்த பெண்ணுக்கு நீங்கள் ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு இப்போ வேலைக்கு போகலை, ஏதோ ஒரு காலத்தில் டீச்சராக வேலை செஞ்சதான், இப்போ அதுவும் கிடையாது. அதனால் ஏதாவது ஒரு தொகை கொடுக்க வேண்டியதாக இருக்கும், நீங்கள் யோசிச்சுட்டு சொல்லுங்கன்னு ஒரு 2-3 சிட்டிங்கெல்லாம் உட்காந்து பேசினான். வீட்டுக்குள்ளற அந்த பொண்ணுக்கு துணையாக அவங்க வக்கீல் ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிறார். ஜூனியர் வக்கீலுக,
இந்த வேலையில்லாத வக்கீலுக்கு அங்கே இருப்பாங்க பாருங்கள், அவங்களையெல்லாம் அங்கேயே தங்கிக்கங்கடா, 2 பெட்ரூமோடு இருக்குது, ரொம்ப சென்டர் நம்ம கோர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, அதனால் வந்து நீங்கள் இதுலேயே உட்காந்துக்காங்க. அவனுங்க பார்த்தாங்க பணம் கொடுக்கலன்னு ஒன்று, எதுவுமே கொடுக்கலன்னு பைப்பை முறித்து எடுத்துக்கிறது, என்னென்ன ஃபிட்டிங்ஸ் இருக்கோ அத்தனையும் கழட்டி எடுத்துறது, இது மாதிரி. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு சரின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 30 lakhs வந்தாங்க சார். கடைசியாக 30 லட்சம் கொடுத்து தான் அந்த பொண்ணை நகுத்த முடிஞ்சது. அதுக்கு எங்களுக்கு ஏறத்தாழ 1.5 வருஷ காலம் பிடிச்சது சார். படாத பாடுபட்டு அவங்கள வெளியே அனுப்புனா, பை த டைம் அவரும் என்ன பண்ணார், எனக்கு இந்த வீடு வேண்டாம் மேடம், வந்த நாளிலிருந்து கெட்ட விஷயங்களே தான் வருது. ஒன்று உடம்பு சரியில்லை, 2வது இல்லிசிட் கான்டாக்டு, 3வது எங்கள் அப்பா உயிர் போயிடுச்சு, 4வது இவ்வளவு கேஸு, இவ்வளவு பணம், இவ்வளவு அலைச்சல், இதெல்லாம் வந்துருச்சு, எனக்கு அது வீடே வேணும். வேற ஒருத்தர் இதை வாங்கினாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதை வச்சு நாங்கள் வந்து 10 capital Aங்கிறது என்ன சொல்லுவோம், இந்தியன் டிவோர்ஸ் ஆக்ட் அப்படின்னு பேர் முதல்ல. இப்போ தி டிவோர்ஸ் ஆக்ட்னு பேர் அதுக்கு. அந்த ஆக்டு கீழே மியூச்சுவல் கன்சல்ட்டில் ஒரு பெட்டிஷனை போட்டு அதை ஆர்டர் வாங்கி கொடுத்தோம். அப்பா போதுண்டா சாமின்னு பறந்தவர் தான் சார். இந்த தடவை நல்ல வேளை நைஜீரியா போகிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கும் டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுட்டார் முதல்லையே. இவர் இல்லாத போது கேஸ் நடத்த இவருடைய மச்சான் ஒருத்தர் இருந்தார், அவரை வச்சு தான் நடத்தினார், பிரதர்-இன்-லா. அப்போ அவரையும் கூட வச்சு அம்மாவுக்கும் டிக்கெட் வாங்கி 2 பேரையும் வச்சு போய் அவங்கள ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ண சொல்லி இவரும் ஜாயின் பண்ணி அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு போனார். தொடக்கத்தில் ஒரு அவங்க ஜீவனாம்சம் வாங்குறது வேணாம், நம்ம வந்து இது இல்லிசிட் கான்டாக்ட் சொல்லி வாங்க வேண்டாம்னு சொன்னார். அப்புறம் மறுபடியும் கடைசியாக எப்படி மேடம், கடைசி வரைக்கும் அதே மனநிலையில் இருந்தார்? இல்லை சார், இல்லைன்னா அப்போ அம்மாவுக்கு பிரச்சனை வரும், இந்த வீடும் வீணாக போயிடும், எவனவனோ வந்து ஆக்கிரமிச்சிட்ருக்கிறான், விற்றா தான் என்னால் பணம் கொடுக்க முடியும் அவ்வளோ பெரிய தொகையை. ஸோ விற்று நான் பணத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன். எங்கள் அம்மாவை நான் என்னோட கூட்டிகிட்டு போகிறேன், யாரும் மிரட்ட முடியாது பாருங்கள், எங்கள் அப்பா இல்லாமல் இருக்காங்க, தனியாக வர முடியாது, நான் தனியாக கூட்டிகிட்டு போக முடியாது, அதனால் என்னுடைய சிஸ்டரோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு நான் அங்கே போகிறேன், கொண்டு போய் வச்சுட்டு இருப்பேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை சார். ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்த போது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு கமெண்ட்டில் போட்டிருந்தார், மேடம் ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மேடம், என் வாழ்க்கைக்கு விளக்கேற்றி வச்சிங்க அப்படின்னா. என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்களா மேடம்? இன்னொரு கல்யாணம் நான் பண்ணுவேனா மேடம்? நான் இப்போ வந்து சர்ச் ஆக்டிவிட்டீஸில் எல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கிறேன் நைஜீரியாவில், நான் அதே பண்ணிகிட்ருக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு சோகமான ஒரு வாழ்க்கையாக இருக்கு மேம். அல்ல, உண்மையிலே ஆச்சரியம் தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர், அது மட்டும் எனக்கு தெரியும். சரியா? நன்றி மேடம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.